வணக்கம் மக்களே. வாழ்ந்த வாழும் கர்ணர் எங்கள் பாச தலைவர் மாண்புமிகு புரட்சி கலைஞர் கேப்டன் அவர்களை வணங்கி, இன்னைக்கு ஹெட்லைன் பார்த்தீங்கன்னா 2026 தேர்தலுக்கு தயாராகி கொள்வோம். இது தலைமை கழகம் சொல்லுண்டா நீ யார கோமாளி அப்படின்னு சொல்லி கேட்காதீங்க. இது வந்து நம்ம தேசிய முற்போக்கு திராவிட கழக தொண்டர்களுக்கான ஒரு சின்ன பதிவு. எப்படி சொல்றது, என்னுடைய அனுபவத்தை நான் உங்ககிட்ட சொல்றேன். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் எடுத்துக்கோங்க, இல்லைன்னா விட்டுருங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, வரக்கூடிய 2026 தேர்தலுக்கு நாம் முன்கூட்டியே தயாராக வேண்டிய தேவை. என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, நம்ம கட்சி ஒரு கூட்டணி முடிவு எடுக்கும். வர ஜனவரி 9ஆம் தேதி அந்நியார் அவர்கள் அறிவிப்பாங்க. அந்த கூட்டணி முடிவு எதுவாக வேணா இருக்கலாம். அதுக்கு நம்மளை நாம தயார்படுத்தணும். என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, கடந்த தேர்தல்களில் எல்லாம் நமது கூட்டணி கட்சிக்காரங்க வந்து நிறைய இடங்கள்ல நம்மளை வந்து ஒரு சும்மா எப்படி சொல்றது, யூஸ் பண்ணிட்டு தூக்கி போடுற மாதிரி இருந்துச்சு. யூஸ் பண்ணிட்டு தூக்கி போட்டாங்க, சிலரை கண்டுக்கவே இல்லை, இதெல்லாம் நடந்துச்சு. இது காசு பணம்லாம் கிடையாது. காசு பணத்தை தாண்டி ஒரு ரெஸ்பெக்ட், மரியாதை, அது கூடமே நிறைய பேருக்கு ஒரு சின்ன குறையாகவும் அவளுக்குள்ள ஒரு மன அழுத்தமாகவும் இருந்துச்சு. அதுக்கு இப்போ எனக்கெல்லாம் என்ன நல்லாவே பார்த்துக்கிட்டாங்க, ஏடிஎம்கேக்காரங்க என்ன நல்லாவே பார்த்துக்கிட்டாங்க. இன்னும் சொல்லப்போனால், நான் ஒரு கிளை செயலாளர் கேண்டிடேட் கிட்ட எங்கள் ஊரில் இருக்கிற ஏடிஎம்கேல பெரிய ஆள். அவர்கிட்டலாம் பாராட்டு வாங்குறதே பெரிய விஷயம். அவர் வந்து கேண்டிடேட்டை கூப்பிட்டு, இந்த பையன் விஜயகாந்த் கட்சிக்காரன் ரொம்ப சூப்பராக வேலை செய்வான் அப்படின்னு சொல்லிட்டு ஏடிஎம்கேவோட பெரிய ஆள், எங்கள் ஊர்லேயே பெரிய ஆள், அவர் வந்து ஏடிஎம்கே கேண்டிடேட் கிட்ட கூப்பிட்டு என்னை இன்ட்ரடியூஸ் பண்ணார். அது ஒரு பெருமை. ஓட்டு கேட்க போகும்போது எல்லாமே நம்மளையும் கூப்பிட்டு போனாங்க. அது மட்டும் சந்தோஷம். காசு பண்ணலாம் எதிர்பார்க்கல, அவங்களும் கொடுக்கல, அது வேற. இந்த மாதிரி சரி, நமக்கான முக்கியத்துவம், அங்கீகாரம், அது வந்து நமக்கு தேவை இருக்கு. அது வந்து போன தேர்தல்கள் எல்லாம் நம்மளை ரொம்பவே புறக்கணிச்சிருக்காங்க. நிறைய பேர் சொல்லியிருந்துருக்காங்க. அதுவும் மேல் மட்டத்தில் உள்ளவங்க அவங்க சமாளிச்சுக்குவாங்க, அவங்களுக்கு தெரியும் அது எப்படி என்ன. ஒரு மாவட்ட செயலாளர், ஒன்றிய செயலாளர், இவங்கெல்லாம் வந்து அவங்களோட கான்டாக்ட் வேற மாதிரி இருக்கும். நம்மளாம் கிளைக்கழகத்தில் சாதாரண ஒரு எளிய தொண்டர், நம்ம கேப்டன் பேரை சொல்லி இங்கே வேலை செஞ்சுட்டு இருக்கோம். அப்போ நமக்கான ஒரு அங்கீகாரம் வேணும். அந்த அங்கீகாரம் வந்து நம்மளை நாம முன்னிறுத்தணும். அதுக்கான ஒரு இது என்னன்னு கேட்டிங்கன்னா, இன்னைக்கு வர்ற 28ஆம் தேதி தலைவருடைய குரு பூஜை, அது ஒன்று. ஜனவரி 9ஆம் தேதி, இந்த 2 வாய்ப்பு நம்மளுக்கு இருக்கு. இந்த 2 வாய்ப்பில் நம்ம முடிஞ்ச மட்டும் நம்ம ஊருக்குள்ளே, நம்ம வாழ்கிற இடத்துல நம்மளால ஒரு சின்ன வால் போஸ்ட் அடிக்க முடியுமா, அடித்து கேப்டனுடைய ஃபோட்டோ வச்சு நம்ம சாமி கும்பிடணும். அதே மாதிரி ஜனவரி 9ஆம் தேதி அங்கே கடலூர் போகிறதுக்கு முன்னால் நம்ம ஊரில் நம்ம ஒரு போஸ்ட்ரு, ஃப்ளெக்ஸு இந்த மாதிரி ஏற்பாடு. இது வந்து இந்த வாரம், இந்த போன ஞாயிற்றுக்கிழமை எங்கள் மாவட்ட கழகம் வாரியாக ஒரு மீட்டிங் போட்டு அங்கேயே பேசியிருக்காங்க. அது மாவட்ட செயலாளர் அவங்க மாவட்ட வாரியாக இருக்கிற ஒரு நிர்வாகிகளுக்கு அவங்க போடக்கூடிய ரூல்ஸ். இது என்னோட தனிப்பட்ட ஒரு அனுபவம். அதாவது நிறைய பேர் போன எலெக்ஷன் எல்லாம் புறக்கணிச்ச நமது கட்சிக்காரங்க வேலை வாங்கிக்கிறாங்க, ஆனால் அவங்களுக்கான அங்கீகாரம் கிடைக்கிறது இல்லை, ஒரு நேம் கிடைக்கிறது இல்லை. இதெல்லாம் ஏன்னு கேட்டிங்கன்னா, இப்போ நான் இங்கே இருக்கேன், எங்கள் ஊரில் இருக்கேன்னா, எங்கள் ஊராட்சியில் இருக்கிற வேற ஒரு ஊரில் இருக்கிற ஒரு நம்ம கட்சிக்காரர் அங்கே வந்து கேப்டன் போட்டோ வச்சு சாமி கும்பிட்றாங்கன்னா, நான் அங்கே ஸ்ட்ரெயிட்டாக போயிடுவேன். அங்கே போய் நம்ம இருந்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு இது வந்துடுது. அப்போ நான் எங்கள் ஊரில் எதுவும் பண்ண மாட்டேன். அப்போ வந்து என்னோட அடையாளம் போயிடும். அதனால முடிஞ்ச மட்டும் நம்மளை அடையாளப்படுத்திட்டு பாருங்க. கேப்டனுடைய குரு பூஜைக்கு சென்னைக்கு அந்நியார் அழைச்சிருக்காங்க, அங்கே போகிறவங்களும் போங்க. அப்படி அங்கே போகலன்னா, நம்ம இங்கே எத்தனை பேர் இருந்தாலும் சரி, 10 பேர் இருக்கட்டும், இல்லை 8 பேர் இருக்கட்டும், இல்லை 5 பேர் இருக்கட்டும், ஒரு ஆள் இருந்தாலும் சரி, என் வீடு, நான் இருக்கேன், என் வீட்டில் வந்து எங்கள் அம்மா எங்கள் அப்பா எல்லாத்தையும் கூப்பிட்டு போகிறேன், போய் கேப்டன் போட்டோ வச்சு சாமி கும்பிட்றேன். என்னென்ன அடையாளப்படுத்தி. இதில் உண்மையும் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த 2026 கூட்டணி எந்த கட்சி கூட செஞ்சாலும் சரி, அப்படியே வந்து ஊரக தேர்தல், அதாவது ஊராட்சி உள்ளாட்சி தேர்தல் வந்தாலும் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இப்போ எங்கள் ஊராட்சி சார்ந்த
உள்ள இதில் வார்டில் ஒரு 7-8 வார்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த 7-8 வார்டில் கூட மற்றவங்க நிற்கணுன்னாலும், அட இந்த பையன் இருக்கான்ல, இந்த பையன் கேப்டன் கட்சி தானே, அப்போ இவனை போய் பார்க்கணுங்கிற ஒரு அவங்களுக்கு ஒரு இது வேணும். அந்த அளவுக்கு நம்ம ஒர்க் பண்ணுவோம். அது மட்டும் இல்லாமல் இப்போது நம்ம கூட்டணி கட்சி அவன் அங்கே நிற்பானே, அவன் கேட்பானே, அது ஒரு பயம். நம்ம நிற்கிறோம் நிற்காம போகிறோம் ரெண்டாவது. ஆனால் நம்ம நிற்போமோங்கிற ஒரு பயம் வேணும். அங்கே 7 தொகுதி 7 வார்டு இருக்குன்னா 7 வார்டில் நம்ம ஒரு 2 வார்டாவது கேட்டு நிற்கணும். இதுக்கு நம்ம தயார்படுத்திக்க வேண்டியது இந்த 2 வாய்ப்பு. வர மே மாதத்துக்குள்ளாரி கேப்டனுடைய குரு பூஜை டிசம்பர் 28. இதுக்கு அவங்க கையில் இருக்குது. வால் போஸ்ட் அடிக்க முடியலையா, தப்பு இல்லை. ஒரு ஃபோட்டோவை வச்சு நம்ம ஊருக்குள்ளாரி நான் கேப்டனுடைய கட்சிக்காரன் அப்படின்னு சொல்லி நம்ம சாமி கும்பிடணும். அப்படி இல்லையா, நம்மளால செலவு பண்ண முடியுமா, தாராளமாக வால் போஸ்ட் அடிக்கலாம், டச் அடிக்கலாம், என்ன வேணால் பண்ணுவோம். இது இந்த ரெண்டு வார்டு ஜனவரி 9, டிசம்பர் 28 இந்த 2 எண்ணம் நமக்கு கிடைச்சிருக்கிற வாய்ப்பு. அந்த வாய்ப்பை நம்ம கரெக்டாக பயன்படுத்தணும். ஏன்னா போன எலெக்ஷனில் ரொம்ப பேர் ஒரு ஆதங்கமாக பேசினாங்க. நாங்களாம் கட்சிக்காரங்க இருந்துமே அவங்க யாருமே எங்களை ரெஸ்பெக்ட் பண்ணல, கூப்பிடல, ஒரு கேன்வாஸ் பண்ணாலும் வாங்கன்னு சொல்லி கூப்பிடல, இதெல்லாம் இருந்துச்சு. அதுக்கு என்னென்னா நம்ம அந்த வெளிப்படுத்திக்கவே மாட்டோம். நம்ம ஊருக்குள்ளாரி நம்ம கேப்டன் கட்சியாக இருக்குன்னு வெளிப்படுத்தவே மாட்டோம். ஆனால் மீட்டிங் எல்லாமே அட்டன் பண்ணுவோம், எல்லா விஷயங்களுக்கும் அட்டன் பண்ணுவோம். இன்னும் சொல்ல போனால் பணம்லாம் யாருக்குமே எதுவுமே வராது. அதெல்லாம் உண்மையாக போயின்னு தெரியல, மற்ற கட்சிகளுக்கு வருமானமும் தெரியல, நம்ம கட்சிக்கெல்லாம் எதுவுமே வராது. மிஞ்சி போச்சுன்னா பூத் காசு ஒரு 1000 ரூபா கொடுப்பாங்க. அதை நம்ம அந்த எலெக்ஷன் டைமில் கேன்வாசிங்க்கு போகிற பெட்ரோல் அடிக்கிற செலவுக்கும் கூட பத்தாது. அந்த அளவுக்கு தான் இருக்கும். அதனால் நம்மளை நாம் வெளிப்படுத்திக்கணும், நம்மளை நாம் அங்கீகாரப்படுத்திக்கணும். இந்த 2 நாள் நமக்கான வாய்ப்பு. இந்த வாய்ப்பை தவறாமல் பயன்படுத்திக்கோங்க. கேப்டனோட குரு பூஜைக்கு நமது சார்பில் நம்ம ஊரில் நம்மளை நாம் அடையாளப்படுத்தி கேப்டனுக்கான மரியாதை செலுத்தணும். 2வது கடலூர் மாநாட்டுக்கு நம்ம இங்கேருந்து போகிறதுக்கு முன்னால் ஒரு ஃப்ளெக்ஸ், அது நம்மளால் முடிஞ்சால் பண்ணுவோம். இல்லைன்னா கண்டிப்பாக நம்ம இங்கேருந்து போகிறத அடையாளப்படுத்திட்டு போவோம். நாங்கள் கேப்டனுடைய மாநாட்டுக்கு போகிறோன்னு அடையாளப்படுத்திட்டு போவோம். அப்படி நம்ம கூட யாராவது கூப்பிட்டு முடிஞ்சாலும் கூப்பிட்டோம். இதை பின்பற்றி, அதாவது இது மேல்மட்டத்தில் உள்ள நிர்வாகிகளுக்கு கிடையாது. ஏன்னா அவங்களுக்கு அங்கே ஒரு சப்போர்ட் இருக்கும். அவங்கள பேலன்ஸ் பண்ணி கொண்டு போகிறதுக்கு மற்ற கட்சியில், கூட்டணி கட்சியில் ஒரு ஆதரவு இருக்கும். நம்மளை மாதிரி எளிய தொண்டர்களுக்கு நிறைய பேர் ஆதங்கப்பட்டு நான் பார்த்துருக்கேன். அதனால ஒரு சின்ன அறிவுரைங்கிறத விட என்னுடைய அனுபவத்தை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். எனக்கு அந்த மாதிரிலாம் அனுபவம், கசப்பான அனுபவம்லாம் நடக்கல. எனக்கு ரொம்ப சந்தோஷமான அனுபவம் நடந்துச்சு. இருந்தாலும் மற்றவங்க சொல்லும்போது இவங்க இதை பண்ணியிருக்கலாமோ அப்படின்னு தோணுச்சு. இதை நம்ம தேமுதிக தொண்டர்கள் பின்பற்றி கேப்டனுடைய கரங்களை வலுப்படுத்தி முடிஞ்ச மட்டும் உள்ளாட்சியில் நம்ம அங்கீகாரம் பண்ணணும். அதுக்கான முயற்சி எடுங்க. நன்றி, வணக்கம். நான் தொண்டர் என்றும் கேப்டன்.